ஷபலப ரிபலப கபலப ருபலபா. இதுதான் அந்நிய பாஷை அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இதை தொடர்ந்து சபைகளில், ஆராதனைகளில், தனி ஜபங்களில் செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு உண்மையான விஷயத்த சொல்லட்டுமா? நானும் ஒரு காலத்தில் ஷிக்கபக்கர் மல்லி புஜி மில்லி கரபா அப்படின்லாம் கற்றுக்கிட்டா இருந்தேன். அந்நிய பாஷை இப்படி தான் இருக்குது, இதுதான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்க இல்லை, லட்சக்கணக்கானவர்கள் இல்லை, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க. இதைத்தான் வேதம் சொல்லுதா? நாம பேசக்கூடிய அந்நிய பாஷை இதுதான். ஆதியில அப்போஸ்தலர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தந்தப்போ அவங்க இப்படி தான் பேசினாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை குறித்த விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே அந்நிய பாஷை பார்ட் 1 பார்ட் 2ல சொல்லிட்டோம். அதாவது பேதுருவும் மற்ற சீஷர்களும் அந்நிய பாஷை பேசினப்போ அங்க சுத்தி இருந்த மற்ற யூதர்களுக்கு அவங்க பேசினது என்னன்னு கிளியரா புரிஞ்சுது. அவங்களே சாட்சி கொடுத்தாங்க, இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் அப்படின்னு. அதுவும் இல்லாம இவர்கள் கலிலேயர் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கலிலேயர் அப்படிங்கிறவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமானவர்களாகவும் கல்லாதவர்களாகவும், அதாவது படிக்காதவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்டைலிஷான பாஷையை பேசுறதை பார்த்து அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே, இந்த அந்நிய பாஷை வீடியோவில் சிலர் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பிரதர், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறாரே, அப்போ அதை பற்றின விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நாம அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இந்த விளக்கத்திற்கான ஆதார வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 2. அதுல என்ன பவுல் சொல்றார் அப்படின்னா, அந்நிய பாஷையில பேசுறவன் ஆவியில் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே பேசுகிறான். அதாவது தமிழ் மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு புது நபர், ஒரு வெள்ளைக்காரர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆங்கிலேயத்திலேயே ஒரு ஃபுல் ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ஃபுல் ஸ்பீச்சு, முழு பிரசங்கமும் தமிழ் மட்டுமே தெரிஞ்ச அந்த எளிய மக்களுக்கு அந்த பாஷையில் அவர் சொல்லி கொடுத்த மிக உன்னதமான பாடங்கள் புரியாமலே போயிடும். ஆனால் யாருக்கு புரியும்? அது உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையையும் உண்டாக்குனவரும் எல்லா பாஷைகளையும் தெரிந்தவருமான தேவனுக்கு அது தெரியும். அப்போ தேவனுக்கு தெரியறதுனால இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அதனால தான் இந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது, அந்நிய பாஷையில பேசுறவன் அத தேவனிடத்துல பேசுறான். அப்ப யாருக்குமே புரியலன்னா அது தேவன்கிட்ட போயிடும் அப்படிங்கிற மீனிங்ல பவுல் இங்க எழுதுறாரு. ஓகே, அந்நிய பாஷையில பேசுறது அப்படின்னு சொல்லும்போது இதை நிறைய பேர் எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, ஜெபத்துல அந்நிய பாஷை பேசுறது இல்ல. ஜெபத்துல அந்நிய பாஷை பேசுறதை பத்தி அவர் சொல்லல, அவர் பிரசங்கத்தை பத்தி பேசுறாரு. நிறைய பேர் இதை ஜெபிக்கும் போது பண்ணக்கூடிய அந்நிய பாஷை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அடுத்து வரக்கூடிய வசனத்துல பவுல் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, அந்நிய பாஷை முதலா கொடுக்கப்பட்டப்போ அதை கேட்ட சுற்றி இருந்த நபர்கள் எல்லாம் பிரமித்தார்கள், அவ்வளவுதான். ஆனா அந்த பிரமிப்பு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றின பாடங்களை சொல்லி கொடுத்துச்சா? இல்ல. இயேசு கிறிஸ்துவ பத்தின பயத்தை உண்டாக்குச்சா? இல்ல. தாங்கள் பாவிகள் அப்படின்னு உணர்ந்தாங்களா? இல்ல. ஆனா அந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டு அவங்க எல்லாம் பிரமிச்சு நிற்கும் போது பேதுரு எந்திரிச்சு ஒரு பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்துல அவர் இயேசு கிறிஸ்துவ பற்றியும் அவருடைய பலியை பற்றியும், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்து கொடுத்த அந்த பலியையும், இந்த யூதர்கள் அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா எடுத்து பேசும்போது, நோட் பண்ணிக்கோங்க, அவர் தெளிவாக அதை பேசும்போது அங்க இருந்த எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக உணர்ந்து இம்மீடியட்டா பேதுருக்கிட்ட கேட்டாங்க, நாங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் அவர்
தேவனை பற்றின விஷயங்களை சொல்லி கொடுத்து நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்க, ஞான ஸ்நானம் எடுங்கன்னு சொல்லுவார். உடனடியாக அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்படுவாங்க. அப்போது அந்நிய பாஷை பேசுறதுனால, ஒருத்தர் ரகசியங்களை பேசுறதுனால அதை கேட்குற இன்னொருத்தர் தேவனுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க. அது அவங்களுக்கு பைத்தியமாக தெரியும். உண்மையான அந்நிய பாஷையே பார்க்குறதுக்கு பைத்தியமாக தெரியும் புது ஆட்களுக்கு. இப்போ இருக்கிற அந்நிய பாஷையை பார்த்தாங்கன்னா இவங்க நிஜமாலுமே பைத்தியங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனம் முக்கியமானதுன்னு சொல்கிறாரு. ஏன் தீர்க்க தரிசனம் முக்கியமானது அப்படின்னு சொல்றாருன்னா, அதை அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். அதுல பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்நிய பாஷையில பேசுறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், ஆனா தீர்க்க தரிசனத்தை பேசுறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல முதல் போர்ஷனை யோசிக்கலாம். அந்நிய பாஷையில ஒருத்தர் பேசும்போது அது எப்படி அவருக்கே பக்தி விருத்தி உண்டாகும்? இதை கூட நிறைய பேர் சந்தேகமாக எடுத்துக்கலாம். ஆமாம், எனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்காக நான் அந்நிய பாஷையில் பேசிக்கிறேன். ஓகே, பேசலாம். நீங்கள் பேசுறது என்ன அப்படின்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு தேவன் மேலே ஒரு பக்தியும் ஒரு வைராக்கியமும் வரும். நீங்கள் பாட்டில் ஷக்கலிக்கு மக்களுக்கு முக்கியமாக்கி பிச்சி மச்சு பிச்சு பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வாட் இஸ் தட் மீனிங்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அதுக்கு பதிலாக நீங்கள் 2 வசனங்களை சொல்லி தேவனை அவருடைய மகிமையை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாமே. அப்போ இத ஒருத்தர் தனக்குத்தானே ஒரு அந்நிய பாஷையில இங்கிலீஷ்ல ஒருத்தர் தேவனை பத்தி பேசுறாரு அப்படின்னா அந்த இங்கிலீஷ் புரிஞ்சு அவருக்கு மட்டும்தான் தேவனுடைய அன்பையும் வல்லமையையும் அவருடைய கிருபையும் புரிஞ்சுக்க முடியும். இங்கிலீஷ் புரியாத அல்லது தெலுங்கு பாஷையில பேசி தெலுங்கு பாஷை புரியாத இன்னொருத்தருக்கு இதுல எவ்வளவு பெரிய மகத்துவங்களை சொல்லி கொடுத்தாலும் அது புரியாது. ஆனா அதே சமயம் தீர்க்க தரிசனத்தை பேசினா அது பக்தி விருத்தியை உண்டாக்கும், சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? இப்போ ஒரு சபையில ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அந்த சபைக்கு வெளியில கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்துல ஷிபலபா ரபலபா லுபலபான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்க்குறவங்க வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதே சமயம் உள்ள சபைக்குள்ள தீர்க்க தரிசனமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களையும் அவருடைய போதனைகளையும் இந்த உலகத்தை அவர் எப்படி மாற்ற போறார் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் பேசினாக்க எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அந்த பக்கத்துல கிராஸ் பண்ணி போறவங்க யாராவது இந்த வசனங்களை கொஞ்சம் கேட்டாலும் இது என்ன, இந்த உலகம் இப்படி முடிய போகுதுன்னு சொல்றாங்களே, இந்த உலகம் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்களே, இந்த உலகம் அழிஞ்சிருன்னு சொல்றாங்களே, பார்த்தா அப்படி இல்லையே, இந்த உலகம் எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து எட்டி பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ரட்சிப்பின் சத்தியங்களை கேட்டு அந்த நபர் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையில பேசுறதை விட தீர்க்க தரிசனம் பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதுலயே 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் மிகவும் மேன்மையான ஒரு விஷயத்த சொல்றார். அது என்னன்னு வாசிக்கலாம். மேலும் நான் உங்களிடத்துல வந்திருக்கும் போது, அதாவது நான் உங்ககிட்ட வந்து அறிவை உணர்த்துகிறதுக்காவது பக்தி விருத்தியை அதிகமாக உண்டாக்குற மாதிரி பேசுறதுக்காகவாவது தீர்க்க தரிசனங்களை சொல்றதுக்காகவாவது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்யாம வெறுமனே உங்களுக்கு புரியாத அந்நிய பாஷை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்நிய பாஷையில நான் எதையாவது பேசிட்டு இருந்தேன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெறும் சத்தம் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ சவுண்ட். நமக்கு ஹிந்தியே தெரியல, நம்ம ஹிந்திக்காரங்க இருக்கிற டெல்லிக்கோ மும்பாய்க்கோ போய் அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தாலும் அவங்க என்ன மாதிரி வார்த்தைகளை பேசினாலும் நம்மளை பார்த்து அடே முட்டாள் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு அந்த பாஷையோ அதனுடைய அர்த்தமே புரியாதப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னாலும் தேவனுடைய மகத்துவங்களை சொன்னாலும் தீர்க்க தரிசனங்களையே சொன்னாலும் பாஷை புரியலைன்னா வேஸ்ட் ஆகும். அந்நிய பாஷையை பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட வரக்கூடாது, உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு அறிவுரையை சொல்லி கொடுக்கணும், உங்களுடைய புத்தியை இன்னும் தெளிவாக்குறதுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை ரொம்ப முக்கியமானது அல்ல அப்படின்னு வரும். எப்படி இது முக்கியமானது அல்ல? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பவுல் சொல்லும்போது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் முடிஞ்சு போயிடும்,
அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போயிடும் அப்படிங்கிறார். ஏன் அந்நிய பாஷை ஓய்ந்து போகுது? பிகாஸ் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதுக்கான காரணம், தேவன் அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுக்க பரவ வைக்கும்போது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணது வெறும் 12 பேர் ப்ளஸ் 120 பேர். இவ்வளவு சின்ன கூட்டம் நிறைய நாடுகளுக்கு போய் பேசணும், அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நடுவில் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய தடைக்கல் இருக்கும். அதனால தான் இந்த அப்போஸ்தலர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க ஈஸியாக அந்த லாங்குவேஜை அப்படியே பேச முடியும். இது கடவுளுடைய ஒரு கிஃப்ட். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, முடவன் நடந்தான், குருடர்கள் கண் பார்வை அடைஞ்சாங்க, குஷ்டரோகிகள் சுகமானாங்கன்னு சொல்றதை விசுவாசிக்கிற நாம இதையும் அப்படிதான் விசுவாசிக்கணும். ஆமா, தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்போ இந்த அந்நிய பாஷை ஓய்ந்து போகும் அப்படின்னா எப்போ ஓய்ந்து போகும்? எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் பரவிடுச்சுன்னா அது ஓய்ந்து போயிடும். அப்போ இன்னைக்கு ஓய்ந்து போயிடுச்சா? அது எப்பயோ ஓய்ந்து போயிடுச்சு. ஏன்னா எல்லா மொழிகள்லையும் வேதாகமும் வந்துருச்சு. எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் நடுவுலையும் போதகர்கள் இருக்கிறாங்க. ஹிந்தியில போதகர்கள் இருக்காங்க, தமிழ்ல போதகர்கள் இருக்கிறாங்க, இங்கிலீஷ்ல இருக்கிறாங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, கொரியன் லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜ். ஏன் இப்ப நான் பேசுற இந்த லாங்குவேஜ் கூட சைனீஸ் லாங்குவேஜ்ல அழகா மாத்தி அதே உச்சரிப்பு, அதே சவுண்ட் என்னுடைய குரல்லையே கொடுக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இப்ப இந்த உலகத்துல இருக்கிறதுனால இப்படியெல்லாம் சாத்தியம். மனுஷனே இதை சாத்தியப்படுத்தும் போது தேவனால் அதை செய்ய முடியாதா? அப்போ இது மாதிரி நிறைய வரங்கள் தேவன் அந்த காலத்துல ஆரம்பிச்சாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எந்தெந்த வரங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ எந்தெந்த வரங்கள் கிடையாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா கிஃப்ட் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. அதை வச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோல எந்தெந்த வரங்களை தேவன் நிறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணி படிக்கலாம்.